தமிழ்ல ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க. தமிழ்ல எல்லா வார்த்தைகளுமே அழகுதான். தவிர்க்க முடியாத வளர்ச்சி. இது மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு மிகச் சரியாக சேரும். ரேடியோவில் பணிபுரிந்த காலத்திலிருந்து தற்போது அமைச்சராக இருக்கும் போதும் மாறாத இயல்பு. பார்க்க ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பேசும்போது அனலும் தேவையான இடங்களில் நக்கலும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இது இவரோட தனி ஸ்டைல். 2 லைன் தான். தனித்துவமாக தன்னுடைய அடையாளத்தை எல்லா இடத்திலையும் படைப்பார். நான் எப்போது ஆங்கரிங் செய்தாலும் மேடையிலேயே உரிமையோடு கலாய்ப்பார். சொல்லுக்கு இனியர், பழகுவதற்கு எளியர். செய்தி விளம்பரம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னொரு நிகழ்வுல இருந்து வரும்போது பிளான் பண்ணபடி வர முடியல. முதல்ல சாரி. ரொம்ப அழகா வர்ணனையா என்னுடைய சகோ வரவேற்பாங்க. ஆனால் மணி 9:45 இந்த வர்ணனை தேவையா? இந்த உலகத்தோடு ஒரு உறவு பாலமாய் தமிழ் சினிமாவை இந்த கலைத்துறை இணைக்கக்கூடிய அத்தனை சினிமா துறையினுடைய இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர்களுக்கும் நான் தலைவணங்குகிறேன். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும். நேரம் குறைவா இருக்கு. டக்கு டக்கு நான் பேசிடுறேன். இந்த நம்மளுடைய பிரசாத் வென்யூல இங்க இருக்கிற எல்லா பேர்கிட்டையும் எஃப்எம்ல வேலை பார்த்தப்ப, டிவியில வேலை பார்த்தப்ப, சோசியல் மீடியால வேலை பார்த்தப்ப, தனியா யூடியூப் சேனல் வச்சிருந்தப்போ எல்லா பேர்கிட்டையும் திட்டு வாங்கின ஒருத்தனா அது நான் தான். எஃப்எம்ல வேலை பார்க்க மௌன ரவி என்ன, அவர் நிக்கில் சாரு எல்லாம் இன்டர்வியூ தருவாங்க. அப்போ எடுப்போம். எடுத்து முடிச்சு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்னாச்சுமாங்க, இந்த ரெக்கார்டரில் ஆன் பட்டன் அமுக்க மறந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு எஃப்எம்ல வாங்கி தருவேன். ஏன்டா என் உசுரை வாங்குறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எங்களெல்லாம் வெப்சைட்டில் இருக்கும்போது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது பத்திரிகையில் வந்தால்தான் பத்திரிகையாளர்கள், இவர்கள் எங்கள் போட்டியாளர்கள். இப்போ வாசல் அப்படி கையை கட்டி நிற்போம். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணும், எப்படியாவது எங்களை உள்ள விட்டுருக்கேன். இல்லை பரவாயில்ல, அப்புறம் வர வர எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய பிஆர்களும் சரி, நல்ல தமிழில் நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா ஒரு தொகுப்பாளர்னா அவர்கள் முதலில் அணுகும் இடம் மலிவு விலை தொகுப்பாளர்னா அது ராஜ்மோகன் தான் என்பதையும் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது விருது கிடையாது. ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ்த்திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படைப்புகள் தான் நம்முடைய ஆக்சிஜன். தமிழ் சினிமாவில் உண்மையிலே தன் தலையை அடமானம் வைத்து முதல் போடுகிற முதலாளினா தமிழ் சினிமாவுக்கே தலையா இருக்கிறது நம்முடைய தயாரிப்பாளர்கள் தான். நம்ம நகைச்சுவையா சில பேமெண்ட்ஸ் வரல, பெண்டிங் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில இல்லை, அவங்க தரக்கூடாதுன்னு இல்லை. ஒரு படத்துல பேமெண்ட் தர முடியாட்டியும் அந்த சம்பந்தப்பட்டவங்க அடுத்து ஒரு படமே தரக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அந்த தயாரிப்பாளர் சங்கம். அதே போல அந்த தமிழ் சினிமாவில் கைகளா இருக்கக்கூடியதுதான் நம்முடைய பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும். படத்திற்காக ஓடியதா, இளையராஜாவின் பாடலுக்காக ஓடியதான்னு தெரியாத பல ஒண்டர்ஃபுல் மேஜிக்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்கு. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த தமிழ் சினிமாவை தாங்கி ஓடக்கூடிய கால்கள் அப்படின்னா எங்களுடைய ஃபைட் மாஸ்டர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் அப்படி ரத்தத்தை வேர்வையா கொட்டி ஓடி ஓடி உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த தமிழ் சினிமாவினுடைய வயிறு யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். 5 பேர் இருந்தா கேரவனுக்குள்ள சாப்பாடு, 50 பேர் இருந்தா கேரவன் பக்கத்துல சாப்பாடு, 500 பேர் இருந்தா சாப்பாடு எப்படியாவது போட்டுருவாங்க. காந்தி படத்துல கிளைமேக்ஸ்ல 1,00,000 பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில ஷூட் நடந்திருக்கு. எப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்திருப்பாங்க, மதிய லஞ்ச் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கும் கடலை முட்டை எப்படி கொடுத்திருப்பாங்க யோசித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது இந்த தமிழ் சினிமாவினுடைய அன்சங்கட ஹீரோஸா இருக்கக்கூடிய இந்த ரத்தமாக இருக்கக்கூடியதுன்னா நீங்க தான், பிஆர்ஓஸ் தான். நீங்க ஓடி ஓடி இங்க போகணும் அங்க போகணும் ப்ரொமோஷன் போகணும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சினிமாவினுடைய இதயம் யாரு? உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பற்றி கவலைப்படாத இயக்குனர்கள் தான். அந்த இதயம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்துட முடியாதான்னு 40-50 வருஷம் சாலிகிராமத்தினுடைய காவேரி கார்னர்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்களை நான் அறிவேன். இந்த மொத்த சினிமாவினுடைய உடலுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கின் வேணும் இல்லையா? அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்படி அவங்க டச் பண்ணும்போது அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொட்டு வைக்கும் போது நாமளும் ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? துணை இயக்குனர்கள். டைரக்டர் இல்லாம கூட ஒரு 2 மணி நேரம் சமாளிச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். துணை இயக்குனர்கள் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்கவே முடியாது. அவங்க ஒரு பெரிய அன்சங்கடு ஹீரோஸ். இப்படி எத்தனையோ அன்சங்கடு ஹீரோஸ் எல்லாம் அங்க சினிமால இருக்கிறாங்க. அத்தனை பேரோடும் பாராபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவங்க இந்த பிஆர்ஓஸ்.
அத்தனை பேருடைய பாதி பேருக்கு என்ன தெரியும், அவங்க பேரு தெரியும், நான் எப்படி கல்யாணம் பண்ணோம், குழந்தை, எல்லாருமே ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தான் இருக்கு. அண்ணன் நகைச்சுவையா சொன்னாங்க, செல்வமணி அண்ணன், அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு நல்ல விழா எடுத்தோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா, அந்த பராசக்தி படத்தில் அன்னைக்கு ஒலித்த அந்த ஒரு குரல், அம்பாள் இன்றைக்கடா பேசியிருக்கிறாள் இன்னும் ஒலித்த குரல், அவருக்காக ஒரு 100ஆண்டு விழா எடுக்கணும்னு பிளான் பண்ணி எல்லா சங்கங்களும் ஒன்று கூட்டிட்டாங்க. அப்போ வரிசையாக ஃபோன் வருது, லிங்குசாமி சார் ஃபோன் பண்ணுறாரு, பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு என்ன பதட்டனா, சரி இது கலை சேவை தான், பேமெண்ட் வருமா வராதா, நாம வாடகை வர கட்ட. அப்போ நான் என்ன யோசிச்சேன், சரி சார் இந்த வரேன் சார் அதர் சார் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு பிஆர்ஓ ஃபோன் பண்ணாரு, அண்ணே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட செல்வமணி சார் பேசுறோன்ட்டார். எடுத்தோடனே ஹலோ அப்படின்னாரு. கிளம்பிட்டானே, இந்த கிரீன் பார்க் நோக்கி வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்தில் வந்துட்டானே. வந்து அந்த 1 மாத காலம் உழைத்து யாருமே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போல, அவர் பாண்டியராஜ் சார் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அதை எங்க முன்னாடி அன்சங்கடியோட அத்தனை பேர் ஸ்கிரிப்ட் எழுதி தள்ளி எல்லாரையும் அங்கே மேடையில் ட்ரெயினே கொண்டு வந்துட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்திருந்தாங்க, இப்போ ஒரு கமல் சார், மொத்த சினிமாவை அவங்க கொண்டு வந்து கொட்டி, இப்படிப்பட்ட ஒரு மனித உழைப்பு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்படி உழைக்கக்கூடிய அந்த ஒரு நேர்மையான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறை என்று சொன்னால் அது இந்த திரையுலகம் தாங்க. இது இல்லைன்னா இவ்வளவு பெரிய உழைப்புக்கு ஒரு நடமாடும் உழைப்பாளர்கள் சிலை தான். அப்படி இருக்கும்போது நீங்க உரிமையா கேட்கலாம், சேரன் அண்ணாலாம் ஒரு சாதாரண டைரக்டரா நீங்க தவமாய் தவம் இருந்த அந்த படத்துல வர ஒரு காட்சிக்கு அத்தனை தேசிய விருதுகள் நம்ம கொட்டி கொடுக்கணும். அப்படி தரமான ஒரு காத்திரமான படைப்புகள். அந்த நீங்க சொன்னீங்களா நாங்க கடன் பட்டிருக்கோம், நாங்க தான் கடன் பட்டிருக்கோம். இது நன்றி கடன் திருப்பி தந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க இவங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். எனவே எல்லாமே அது என்னவோ மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று ஆலோசனை செய்து எல்லாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து எல்லாம் முடிஞ்சு போகும். திரும்ப கூப்பிட்டார், ராஜ் அப்படின்னாரு. அப்படியே ஓடி போய் சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது அந்த முதல்ல அவர் சொன்ன விஷயமே, அந்த மானியமுக்காக காத்திருக்கலப்பா, சின்ன சின்ன படங்கள்லாம் அது ஏன் பெண்டிங்ல இருக்கு, முதல்ல நல்ல படைப்புகள், அந்த குட்டி குட்டி படங்கள் பாருங்க, எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அரசு சார்பில் அத்தனை படங்களும் மானியத்தை கொடுத்துருங்க, அவங்க அது டிசர்வ் இட் என்று சொன்ன ஒரு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் இது மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி அது ஒரு இன்னொரு விஷயமும், ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடு தான் சினிமாவுடைய கேபிட்டலா இருந்தது. எல்லா ஷூட்டிங்குமே இங்க நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து ஹைதராபாத் போயாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே அதர் ஸ்டேட் போயாச்சு. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ். அதெல்லாம் பகுப்பாய்வு செய்வது தான் எங்க வேலை. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து யாராவது மேனேஜரோ பிஆரோ வந்து ஒரு பர்மிஷனுக்கோ ஒரு 10 பேரை பார்க்கணும், 4 பெட்ரோல் வண்டி காசு தரணும், நோ. யார் 1 ரூபா கேட்டாலும் நீங்க கொடுக்காதீங்க, தரவே தராதீங்க. உங்க கூட சிஎம் இருக்கிறாரு, நீங்க என்ன ப்ரொடக்ஷனுக்கு என்னவோ அதை பார்த்துக்கங்க, ஆர்டிஸ்டுக்கு என்னவோ அதை பார்த்துக்கங்க. அதுதானே செய்ய போறோம். இது வேலை. உலகத்துல வேலையை செய்யறதுக்கெல்லாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. அதனால நாம அப்படி சிஸ்டம் மாறி போச்சு. நாம வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், அது உண்மையாக செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒளிவு முறை இல்லாம டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸ் தருவதற்கான ஒரு முயற்சி தான். ஏன்னா இந்த சினிமா துறையில தான் கருவாகி உருவாகி இன்னைக்கு ஒரு மாமனிதர் எங்களுக்கு முதலமைச்சராக கிடைச்சிருக்கிறாரு. இதே மாதிரி இங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு முன்னாடி தெரியாம வந்து எழுந்து நின்ட்டா கேமராமேன் அண்ணன் கத்துவாரு, முன்னாடி வரலன்னா ஸ்பீக்கர் கிட்ட மைக்கு போடலன்னா எங்க ஆபீஸ்ல என்னுடைய மேனேஜர் கத்துவாரு. அதையும் மீறி எழுந்துட்டா அவரு வந்து இந்த போட்டோகிராஃபர் எல்லாம் திட்டுவாங்கன்னா பரவாயில்ல, மைக்கு பிடிச்சதுக்காக நிக்கில் பண்ண ராஜு உட்காரியா இல்லையா அப்படிம்பாரு. எங்க போனாலும் அவ்வளோ போராட்டம். அதுக்கு நடுவுல ஒவ்வொரு இதுவா பின்னாடி இருந்து முன்னாடி வந்து இடம் பிடிச்சி எல்லாம் வந்துட்ட பிறகு திடீர்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வந்துருவாங்க, இஃப் யூ கொஞ்சம் அப்படின்ட்டா நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. அப்படியே பின்னாடி போய் உட்காந்தா ஃபுட்பால் மாதிரி தான் அதவங்களாம் நிக்கிறாங்க பாருங்க. பாதி நிகழ்ச்சி ஃபுட்பால் மாதிரி நின்றுக்கிட்டு தொத்திக்கிட்டு, என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிரும், எதுலையாவது ஜெயிச்சிரும், பெடந்தாங்கல் பறவை மாதிரி எல்லாத்துலயும் ஓடி ஓடி பறந்து பறந்து இன்னைக்கு அப்படியெல்லாம் போயிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது சரியெல்லாம் தான் இருக்கு. நாம தானா அமைச்சர் ஆயிட்டோமான்னு பல வாட்டி சரியெல்லாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் யோசித்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. இது ஒரு நல்ல ஸ்டார்ட், இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த மேடையில் எங்கள் அண்ணன்கள் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை செய்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த எண்ணம் தான் முத்துக்காளி அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனைட்டோன்னா அவர் கூப்பிடவே இல்லை. நான் ஓடி போய் முதல்ல அங்கே கூப்பிட்டு போங்க பாண்டு கேஎம்சியில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பிடிச்சி, அவங்க வேற யாரும் கிடையாது எங்களுடைய ஃபேமிலி. அவர் நடிகராக பார்க்காதீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளர்னு சொல்லி நின்னதாக இருக்கட்டும். அவர் பாவாலட்சுமணன் அண்ணன் கூடலாம் நான் ஒரு படம் கூட ஒர்க் பண்ணதே இல்லை. எம்எல்ஏ ஹாஸ்ல கொடுத்துட்டேன், நீ என்ன ரோட்டில் நிற்கிறேன், நீ வான உள்ள வேணா, கேப்டன் தானா, கேப்டன் சார்பாக தானே நாங்களாம் இருக்கிறோம், அவர் படங்கள்லாம் பார்த்து தேகலைவனா வளர்ந்தாங்க தானே, நீ நில்லுன்னு சொல்லிட்டோம். பாரதி ராஜா ஐயா மறைந்த போதும் பாக்கியராஜ் சார் மறைந்த போதும் ஓடோடி போய் முதல்ல நின்று முழு அரசு மரியாதை கொடுத்தது எங்க கடமை. அவங்களுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? ஏன் இந்த எல்லாரும் வந்து சினிமாக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்லாம் நினைப்பாங்கலாம் சொல்லாதீங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அரசு பள்ளியில படிக்கிற ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க,
அவங்கள வந்து என் ரூமுக்கு எந்த குழந்தை வந்தாலும் டக்குன்னு ஒரு குட்டிச்சாரை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருவோம், சாக்லேட்ஸ் வந்துடும், ரொம்ப நேரம் பேசுவோம். அந்த அப்பா அம்மா முதல்ல கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏய் அமைச்சருக்கு வணக்கம் சொல்லு, அதை சொல்லு, இதை நான் சொல்லுவேன், நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க சொல்லு, நீ அப்படி உட்காரு, நீ ஒன்றும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஆட்டிசம் குழந்தைகள் வந்தால் அந்த இடம் ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி டெக்கோரமாக பேசுகிறோம்ல, அவங்களுக்கு அது புரியாது. நம்ம கண் பார்த்து பேசுவோம், அவங்க ஃபேன் பார்த்து பேசுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, மற்ற சின்ன சத்தம் கேட்டால் பேனிக் ஆவாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னும் டஃப்பான ஒரு லைஃப்பை வந்து மேற்கொள்வாங்க, அழுவாங்க லிட்டரலாக. ஏன் இப்படி வந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு அதிகாரி வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு நல்ல ஐடியா கொடுத்தார். நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அரசு பள்ளியில் படிக்கும் ஆட்டிசம் குழந்தைகளை செலக்ட் பண்ணி போய் அவர்களுக்கு ஒரு உலக சினிமா போட்டோம். சரி, இதையே தொடரணும்னு, இந்த கலையை அந்த குழந்தைகளை கொடுக்கணும்னு, இனி மாதந்தோறும் அரசு பள்ளி ஆட்டிசம் குழந்தைகளுக்கு உலக சினிமா போடுவது என்று முடிவெடுத்து அதை நாங்கள் தொடங்கிவிட்டோம். நாங்கள் பேசும்போது எங்களோட பேசாத அந்த குழந்தை அந்த சினிமாவில் வர மீனோடு பேசுது, மானோடு பேசுது, அவ்வளோ சந்தோஷம், சிரிச்சு விளையாடுது. அந்த இன்டர்வல் பிளாக்ல போய் அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அந்த அப்பா அம்மாக்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது, டக்குன்னு பேனிக் ஆவாங்க அந்த குழந்தைகள் பிஹேவ் பண்றதை வச்சு. அத்தனை பேர் கட்டி பிடிச்சி கைப்பிடிச்சு நன்றி சொல்லும் போது நான் நினைத்து பார்க்கிறேன், கிட்டத்தட்ட அது மாதிரியான அந்த குழந்தைக்கு எனக்கு என்ன வித்தியாசம், என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம ஏதோ பண்ணேன், கிடைச்ச எல்லா வேலையும் பண்ணேன். ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிற இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா அது இந்த திரைக்கலை தந்த ஒரு வலிமை, அந்த இதயத்தை தொடக்கூடிய ஒரு உணர்வு, நல்ல படைப்புகளை பார்த்து படித்து கேட்டு வளர்ந்தது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைத்து என்னுடைய மாண்புமிகு முதல்வர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அவர் வைத்த நம்பிக்கை, நீங்கள் எல்லோரும் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். கடைசி மூச்சு வரை நேர்மையாக வேலை செய்து உங்கள் அத்தனை பேரினுடைய கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வரிடம் அனுமதி பெற்று நிறைவேற்ற என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ so much.